மாதம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், தடைகளை மாற்றுகிற மாதம், தடைகளை உடைக்கிற மாதம். நீ தொடங்கின காரியம், தடையாய் நிற்கிற காரியம், முன்னே காலடி எடுத்து வைக்க முடியாமல் தடையாய் நிற்கிற அந்த காரியத்தை மறுபடியும் நீங்கள் அதை துவங்குவீர்கள். உங்களை கொண்டு துவங்கிய அந்த காரியத்தை உங்களை கொண்டே முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் நமக்கு உள்ளே இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றி நமக்கு முன்பாக இருக்கிற கல்களை புரட்டி போடுகிற மாதம். மரியாள் சொல்லுகிறார்கள், நமக்கு முன்பாக இருக்கிற இந்த கல்லை யார் புரட்டி போடுவார்? கல்லறை இடத்திலே வந்து பார்க்கும்போது அவர்களுக்காக அந்த கல் புரட்டப்பட்டு கிடந்தது. ஆண்டவரே, அந்த தடையை எப்படி எடுத்து போடுவார்கள்? அந்த தடை என்றைக்கு மாறும்? ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ போய் பார்க்கும்போது அந்த தடை மாறி இருக்கும். இந்த மாதம் தடைகளை உடைக்கிற மாதம். சோர்ந்து போகாதே மகனே, சோர்ந்து போகாதே மகளே, உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னோடு நான் இருக்கிறேன். உன் பலன் இருக்கும் போது உன்னோடு நான் இருந்தேன், நீ பலவீனப்படும் போதும் உன்னோடு நான் இருக்கிறேன். உன் கரத்தை பிடித்த நாள் முதல் இன்று வரைக்கும் உன்னை கைவிடாத கர்த்தர் இந்த 6வது மாதத்திலையும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை கைவிடுவதற்காக நான் அழைக்கவில்லை. தாவீதை போல நீ பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நீ இழந்த பதவி உங்களுக்கு திரும்ப வரும், நீ இழந்த இடம் உங்களுக்கு திரும்ப வரும். நீ எந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டீர்களோ அந்த ஸ்தானத்தை கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு தந்து அழகுபடுத்தி உங்களை ஜெயிக்க பண்ணி உங்களுக்கு அநேகருக்கு பிரயோஜனமுள்ள கருவிகளாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பின்தொடர். மாதம் மகனே மகளே, நான் உன்னை வெறுமையாய் அனுப்புவது இல்லை. நீ இவ்வளவு நாட்கள் பிரயாசப்பட்டும் உன்னுடைய படகு வெறுமையாய் இருக்குமானால் இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் பிரயாசத்தினுடைய வெறுமையை மாற்றி உன்னை நிரம்பி வழிய பண்ணுவேன். கடந்த நாட்களிலே ஏற்பட்ட உபத்திரவம் உனக்கு வெறுமையை கொண்டு வருமே, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உபத்திரவ காலம் இந்த மாதத்தோடு முடிய போகிறது. இந்த உபத்திரவத்தின் முடிவிலே உன்னுடைய வெறுமையை நான் நிறைவாக்குவேன். மனிதன் உன்னை ஒருவேளை வெறுமையாய் அனுப்பி இருக்கலாம், உங்களுடைய ஓனர் வெறுமையா அனுப்பி இருக்கலாம், அம்மா அப்பாவே வெறுமையா அனுப்பி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து புறப்படும் போது நான் அவர்களை வெறுமையாய் அனுப்பவில்லை, உன்னையும் இந்த மாதம் வெறுமையாய் அனுப்ப மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த